இந்த 7ஆம் சனியிலுக்கு பிறகு இந்த கன்னி ராசிக்கு என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்காரங்க 12 ராசியிலேயே இந்த கன்னி ராசிக்காரங்கள் தான் ரொம்பவும் அற்புதமான ராசிக்காரர்கள், வசிய ராசிக்காரர்கள், மத்தவங்கள ரொம்ப எளிமையா பேசி மடக்கக்கூடிய ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்திலும் சண்டை சச்சரவுகள் போட்டாலும் கொஞ்ச நேரத்துல அவங்கள வந்து பேசி அவங்கள சமாதானப்படுத்திடுவாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரங்க அவ்வளவு அற்புதமான ராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்கள எவ்வளோ பேர் இருந்தாலும் மயக்கிடுவாங்க. ஆனா ஒருத்தங்கள மட்டும் இந்த ராசிக்காரங்க மயக்கிறதுக்கு ரொம்ப பெரும். 12 ராசிகளிலேயே இந்த ராசி முதன்மையான ராசி. ஆனால் 3, 8 கூடியவன் செவ்வாயை மட்டும் இந்த ராசி ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கன்னி லக்னம், கன்னி ராசிக்கு மிதுன ராசி, மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் தான் செவ்வாய் தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால கடுமையான தோஷத்தை கொடுத்தானா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவன். அதனால இந்த செவ்வாய் மட்டும் கோபகாரகன், பயங்கரமான இந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கு மிகவும் மோசமான ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடியவன்.